வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் விலாக்ஸ்னா பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோட சண்டே ரூட்டீன். ஸோ மார்னிங் இப்போ நாங்கள் எழுந்திரிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். ஃபுல் ரூட்டீன் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ண போகிறேன், நாங்கள் மார்க்கெட் போக போகிறோம். ஸோ என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர போகிறேன். ஸோ ஃபுல் ரூட்டீன் பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இந்த உளுந்து ஊற வச்சிருந்தேன் இன்றைக்கி மார்னிங் வடை பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இப்போ அரைக்க போகிறேன். சூப்பராக வடை ரவுண்டாக வந்திருக்கு. ஸோ சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. நான் மோஸ்ட்லி வடை தான் சண்டே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பேன். பிகாஸ் அது வந்து ஈவினிங்கும் யூஸ் ஆயிரும். ஸோ ஈவினிங்கும் டீ கூட சாப்பிடலாம். அண்ட் ஈவினிங் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் ஹவுஸ் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். அண்ட் தென் மார்க்கெட் போக போகிறேன். இப்போ நான் வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் பண்ணி வைக்க போகிறேன். பிகாஸ் அப்புறம் வீட்டுக்கு வந்து குயிக்காக நம்ம லன்ச் ரெடி பண்ணிடலாம். டைம் ஆல்மோஸ்ட் 11:30 கிராஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் குயிக்காக வீட்டிலேருந்து லன்ச் பண்ணலாம்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் நிறைய தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி வைப்பேன். பிகாஸ் அப்புறம் யூஸ் ஆகும், அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு. நான் ரொம்பலாம் இந்த மாதிரி ஃபுல் கவர் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் மேலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயர் மட்டும் எடுத்துருவேன். What are you doing? ஸோ எல்லா திங்ஸும் வாங்கி வந்துட்டேன். என்னோடய கேஸ் ஸ்டவ் இது வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி மடங்கி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் புதுசாக 3 பீஸ் வாங்கிட்டேன். அண்ட் மற்றது சிக்கன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி 1 o'clock ஆகிட்டு வரதுக்கு. ஸோ இனிமேல் தான் லன்ச் ரெடி பண்ணணும். இப்போ நான் வந்து சிக்கன் பிரியாணி, லேயர் பிரியாணி தான் பண்ண போகிறேன் சூப்பராக. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் உப்பு கறி அண்ட் சிக்கன் 65. ஸோ இது 3 தான் பண்ண போகிறேன். ஸோ குயிக்காக ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் க்ளீன் தான் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வந்துட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம டர்மரிக் பவுடர் வச்சு நல்லா வாஷ் தான் பண்ண போகிறேன். கட் பண்ண தேவையில்லை. நான் வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் உப்பு கறி ப்ளஸ் 65க்கு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறேன். ஸோ சிக்கன் பிரியாணிக்கு நான் கொஞ்சம் தான் பீசஸ் போட போகிறேன். இல்லைன்னா ஐ திங்க் நம்ம சிக்கன் உப்பு கறி சிக்கன் 65க்கு பதிலாக சிக்கன் சூப் அக்ஷுக்கு எடுக்கலாம்னு பார்க்கேன். பிகாஸ் அக்ஷுக்காக தான் 65 பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஓகே, சூப் எடுத்தால் அக்ஷுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஃபைனலாக இப்போ சூப் தான் கொஞ்சம் எடுக்க போகிறேன். நான் வந்து எப்போவும் ஆனியன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பிகாஸ் இப்போ சிக்கன் லேயர் பிரியாணிக்கு வந்து நிறைய ஆனியன் தேவைப்படும். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கண்ணு ரொம்ப காந்தும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா அது கண்ணு காந்தாது, ஈஸிலியாக வெட்டிடலாம். ஸோ நான் நேற்று நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், இன்றைக்கி தேவைப்படும்னு. எல்லா ஆனியன்ஸும் வைக்க வேண்டாம், பட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொஞ்சம் டைம் முன்ன வச்சுட்டோம்னா கண்ணு காந்தாது. ஆனியன்ஸ் வந்து கட் வச்சு வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த அனியன்ஸ் தான் மெயின். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகணும், கருப்பாகக்கூடாது, பட் ப்ரௌன் ஆகணும்.
கிளாஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் நானே போட போகிறேன். நானே போட்டு நம்ம பாயிலிங் வாட்டரில் அது நல்லா ஹாஃப் குக் பண்ண போகிறோம். ஒரு 15 மினிட்ஸாகவே ஆனியன் வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகுது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி லைட்டாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படி வைக்க போகிறேன். ஸோ சூப்பராக ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிட்டு கிறிஸ்பியாக இருக்கும் இது. இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம எல்லாம் மேரினேஷன் தான் பண்ண போகிறோம். சிக்கனில் ஃபர்ஸ்ட் நிறைய தயிர் ஊற்ற போகிறேன். நான் பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய தயிர், அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது, சால்ட், next turmeric powder, chili powder, கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் ginger garlic paste, next lemon, half size lemon, and next நம்ம இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இது இப்படி பிரேக் பண்ணி போட போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சு இப்படி தான் இருக்குது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகும். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த சிக்கன். ஆல்சோ மோஸ்ட்லி வந்து சிக்கன் உப்பு பிடிக்காது பிரியாணியில் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணோம்னா நல்ல சிக்கனில் இந்த ஒரு பீஸ்லையும் அப்படி டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சம் நம்ம இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்க ஆயில் அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்ற போகிறோம். அண்ட் ஆல்சோ இல்லை ஹோல் கிராம் மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சுட ஆயில் அண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் நான் போட போகிறேன். அண்ட் இதை 30 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறேன். இப்போ இன்னொரு சைடில் வந்து ரைஸ் தான் வச்சுருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 50% குக் ஆகிட்டு இப்போ என்ன ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட பிரியாணி பாட் வச்சுட்டேன். இதில் எல்லாம் சிக்கன் அப்படியே போட போகிறேன். எல்லாம் சிக்கன் போட்டேன் அண்ட் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம 50% குக்ட் ரைஸ் தான் போட போகிறோம். இந்த மாதிரி சூப்பராக வச்சுட்டேன். மேலே வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சம் கலர்ட் ரைஸ், yellow அண்ட் ஆரஞ்ச் அண்ட் டொமேட்டோ அண்ட் கொத்தமல்லி போட்டு மேலே வச்சுட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் கீ ஊற்றி நல்லா இப்படி வைக்க போகிறேன். ஸோ 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில், 30 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். அண்ட் மேலே வந்து ஏதாவது ஒரு பெரிய குக்கர் இல்லைன்னா ஒரு செம்பு தண்ணி அந்த மாதிரி தம்க்கு வைக்க போகிறேன். பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி
அண்ட் நிறைய சின்ன வெங்காயம் இப்போ போட போகிறேன். இந்த மாதிரி இது மேலே எல்லாம் ஸ்ட்ராங்கான வெயிட்டான ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு சிக்கன் போட்டு உப்பு தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு பவுடரும் நம்ம போட மாட்டோம். ஸோ அதனால இது உப்பு கறி. கொஞ்சம் டைமில் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக்காக விடுவேன். தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன், அந்த ஆயிலே அது குக் ஆயிரும். அக்ஷுக்கு வந்து தனியாக தான் சிக்கன் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ரைஸ், அப்புறம் இதில் சிக்கன், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், டர்மரிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் கீ ஊற்றி குக்கர் வைக்க போகிறேன். பிகாஸ் நான் பண்ணுற விஷயம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், பேபி சாப்பிட முடியாது. ஸோ அதனால தனியாக அக்ஷுக்கு பண்ண போகிறேன். ஸோ ஒரு இதில் உப்பு கறி, அக்ஷுக்கு சிக்கன் ரைஸ் அண்ட் சிக்கன் பிரியாணி 3 வச்சாச்சு. டைம் ஆல்மோஸ்ட் 2:30 கிட்ட ஆகுது. ஸோ குயிக்காக முடிச்சுட்டு இப்போ லஞ்ச் முடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக கொஞ்சம் ரைத்தா சாலட் மாதிரி தான் பண்ண போகிறேன். இது வந்து லெட்டஸ் பர்கர்லலாம் போடுவாங்க. ஸோ அது கட் பண்ணி, அப்புறம் இந்த இங்கிலீஷ் குக்கும்பர் கட் பண்ணி கர்டில் போட்டு ஒரு சாலட் ரைத்தா மாதிரி. ஸோ இந்த மாதிரி சாலட் தான். இதில் லெட்டஸ், கர்ட், அப்புறம் குக்கும்பர் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிட்டு சிக்கன் உப்பு கறி, அக்ஷுக்கு சூப் ரைஸ், சிக்கன் ரைஸ். இப்போ இந்த தம் தான் திறந்து காமிக்க போகிறேன். ஹாப்பி பர்த்டே. ஸோ ஆல்மோஸ்ட் 3 ஆகிட்டு இப்போ தான் நாங்கள் லஞ்ச் பண்ண போகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன்.